நல்லா வெள்ள வெள்ளேர்னு இந்த ஹலோ லிக் பண்ணியா? எனக்கு தெரியாது. இந்த ரெண்டையுமே நீயே வச்சுக்கோ. வெரி குட். எனக்கு வேற வாங்கி கொடு. இந்தம்மா வெள்ளையம்மா ஒண்ணுதாம்மா சாப்பிட்டேன். வா. இங்க பாருங்க, நீங்க வராதீங்கனாலே வருவேன். நீங்க வா வான்றீங்க. ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். எனக்கு வேற வாங்கி கொடு, அவ்வளவுதான். துட்டு இல்லைங்க. யார்கிட்டயாவது வாங்கி கொடு. எனக்கு என்ன? நான் கூப்பிட்டா அவனும் வரமாட்டானே. முதல்ல கூப்பிடு. வராங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு நெருப்புகுமார் கீழே தாங்கிறான். அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவன் காசு வச்சிருக்கிறான். ஏன் உன் ஃபோன்ல பண்ண? பேலன்ஸ் இல்லைங்க. புவர் ஃபேமிலி. இம்ச பண்றானே. பிலீவ் மீ. சரி, நம்பர் சொல்லு. 98405 06184. ரிங் போகுது. ஆம்பளை வாய்ஸ்னா வரமாட்டான். உங்க வாய்ஸ்னா உடனே வருவான். நீங்களே பேசுங்க. மிஸ்டர் பீட்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஹலோ. என்ன கிரெடிட் கார்டா? நான் பீட்டர் ஃப்ரெண்ட் பேசுறேன். பீட்டர் ஃப்ரெண்டா? நான் கதை வர்றியா? ஏய், நம்ப மாட்டேங்கறான். கொண்டாங்க. அச்சா ஏழு தான்டா. ஏய், சும்மா சும்மா அப்பதான் வருவான். ஹலோ. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். 3rd floor வாங்க. வாங்க. வேணுமா? சீ. ஓகே. மை ஃப்ரெண்ட் நெருப்புகுமார். ஹலோ. ரொம்ப முக்கியம். ஹலோ. ஏன்டா? பணத்தை வாங்கி கொடு. டேய் 20 ரூபீஸ் இந்த இடத்துக்கு குறா. 20 ரூபீஸா? அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னடா ஏதுடா? ஜஸ்ட் 20 ரூபாய். அது உங்களுக்கு எல்லாம் பெரிய அமௌண்டா? பெரிய அமௌண்ட் இல்ல அப்ப போக வேண்டியதானே. மட்னிய விராட் கோலி அவுட் ஆயிட்டா. நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. வேற கோலி வாங்கிக்கலாங்க. இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவ நம்பருக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. சூப்பரா. அப்படியே அந்த நம்பரை சேவ் பண்ணிக்க. அது அவ நம்பர் தான். நான் அது பேர் என்னன்னு மட்டும் இப்ப கேட்டு சொல்றேன். டார்ஜிலிங் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு பேர் சொல்லாம போறீங்க. அப்புறம் என்னன்னு சேவ் பண்றதுங்க? புஜ்ஜு குட்டின்னு போட்டுக்குவா. வாடி போலாம். கடவுளே. யாழினி பேரும் செம்மையா இருக்குல்ல மச்சான். ஃப்ரெண்டும் செம்மையா இருக்கு. எப்படி அடிக்கிறா. இதுவும் தான் இருக்குதே. ஏதோ பேசணும்னு நீங்க. ஏதோவா? இந்த பாக்ஸிங்லாம் நமக்கு ஒத்து வராது பிரதர். நானே இப்பதான் நல்லா நெய் குழந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன். இந்த நேரத்தில் தேவையில்லாம பாக்ஸிங் கீக்ஸிங்னு போய் மூஞ்ச பேத்துட்டு வந்து நின்று அந்த பொண்ணு நம்மளை வேணான்றுச்சுன்னா கரெக்டு தானே? கரெக்ட். உங்களே கரெக்டுன்ட்டாங்க. நடி கரெக்ட். லூஸ் சொல்லி அவன்ட்ட மந்த்லி 50,000 தரோம். 50,000னா 75,000. 1 lakh தரோம். அப்ப ட்ரை பண்ணலான்றீங்க? டெஃபினெட்லி. இது என்னது? அக்ரிமெண்ட். அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங்கா? கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் சார். எதுக்கு? நாங்க உங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டா ஐயோ. ஃபெடரேஷன் தர அமௌண்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தா அது எங்களுக்கு. எக்ஸ்ட்ரானா வெங்கல கிண்ணம் தானே கொடுப்பாங்க. அது போதும் பாஸ். அட்வான்ஸ் 50,000. மொத்தமா மாட்டினானுங்க. லூசு பைய. கண்டா இங்கயா? என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் பாக்ஸிங் டோட்டலா ஏமாற போறாங்க. ஓகே. ஐயோ யோசிக்கிறானே. உங்க பைக் தருவீங்களா?
பூவாசம் புறப்படும் பெண். ஐயோ, அது பிரியாணி ஸ்மெல்லுங்க. சத்தியமா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. ஏங்க மதர் ப்ராமிஸ் ஆங்க. ஐயோ காட் ப்ராமிஸ். ஹலோ, என் லவ்ல இப்படி ஒரு பாம போட்டு போயிட்டியடா அல்லாவுதீன் பூதம் உன்னை. ஆமா, நான் யாழினி பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு அதான் வேலை. அது முடியிற வரைக்கும். அதுக்கு பேர் என்னப்பா? பாக்ஸிங். அந்த கருமத்துக்குலாம் என்னால போக முடியாது. அந்த பொண்ணை எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. அதுக்கு தானப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கெல்லாம் பிராக்டிகலா சான்ஸே இல்லையே. நீங்க அது பின்னாடியே சுத்துங்க, ஒரு நாள் அதுவா செட் ஆயிடும். என்ன வெயிட் பண்ண சொல்ற? டேய், கடல் வத்தி கருவாடு திங்கலான்னு நினைச்சா குடல் வத்தி கொக்கு செத்துருண்டா. இப்படியே பேசினா நாங்க செத்துருவோம்ப்பா. செத்து கூட போங்கடா. எனக்கு யாழ் நீ செட் பண்ணி கொடுத்து செத்து போங்கடா. ஏய் டேய், யாழ் நீ மட்டும் கிடைக்கல நான் பாக்ஸிங் வரவே மாட்டேன். இட்ஸ் a true love, you know. என்னடா நம்மள செட் பண்ணி கொடுக்க சொல்றான்? நம்மலாம் கஷ்டப்பட்டு பிஇ படிச்சது இவனுக்கு மாமா வேலை பார்க்கறதுக்காடா. அந்த வேலையை எப்படி நீ சேத்துராமன்? ஒரே பொண்ணு. அப்பா லாயலா காலேஜ்ல தமிழ் ஹெச்ஓடி. பி ஃபார்ம் படிச்சிருக்கா. அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தந்திருக்காரு. ஆனால் ஸ்போர்ட்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால இப்போ டென்னிஸ் கோர்ட்டில் அசிஸ்டன்ட் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறா. நெட்டெல்லாம் ஃபுல்லாக மடிச்சு வைக்கணும். முக்கியமாக பால் வெளியே போயிட்டா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கணும். பந்து பொறுக்கி போடுற வேலையா? யாழ்னிக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர். இனிமே ஒரு பாக்ஸரா அவளை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா? தெரியாம போச்சப்பா. பேசாம அமைதியா இருந்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகுது. ஏய் வேணாண்டி, மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாரு?
அதுவா? டெக்னாலஜி. ஏங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாம் லவ்வர்ஸா? ஆமா, அவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தான் நினைப்பாங்க. அப்படியா? நினைட்டேன். ஏங்க உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? பொய் சொல்லாதீங்க. நல்லா நெய் குழந்த மாதிரி செம்மையா இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கும். அங்க பாருங்க, சுமாரான கில்பாவே நேர்ல ஒன்று ஃபோனில் ஒன்றுன்னு வச்சிருக்குது. ஐயோ சீரியஸாங்க? ஐ அம் சிங்கிள். நம்ம டபுள் சாக்கிற வேண்டியது தான். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்போ யாரையும் லவ் பண்ணலை? பசங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, லவ் கூட சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தாங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஏங்க உங்கள் அப்பா அவ்வளோ கொடூரமாக இருப்பாரா? அது இல்லை, என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவர் வச்சிருக்கிற காம்படிஷனில் வின் பண்ணணுமா. காம்படிஷனா? என்ன காம்படிஷனு? அது ஒரு குரல் காம்படிஷன். குரல் காம்படிஷனா? எத்தனை குரல்? மினிமம் 10. 10 என்னங்க, 5 சொல்லுவோம். இது 55 சொல்லுவோன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் என்னைக்கு எங்கே எப்போ காம்படிஷன் மட்டும் சொல்லுங்கள். இங்கிலீஷ் புக் படித்தா பெரியாளா? யாழினி இல்லம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பேருக்கு மாற்றிடணும்ப்பா. ஹலோ அங்கிள். என்ன எல்லாரும் படிக்கிறானுங்க? குரல் காம்படிஷன் தானே சொன்னா, அதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன? இங்கே வர்ற அனிமல்ஸ்லாம் ஐபேட் வச்சிருக்கு. இதுங்களை மீறி எப்படி யாழினியை பார்க்கறது? ஹையா, நீ என்ன எங்க காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஹலோ, பொண்ணோட சித்தப்பானா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய் நானே காம்படிட்டர் தான்டா. அடைச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா? பாட்டண்ணா என்ன நக்கலா? ஏய் டோன் வாங்கயா? டோக்கனா? ஏய் டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காரு. டேய் இவனை நோட் பண்றா. கோ ஹெட். ஓ மேன். கொலைக்காதீங்க காம்படிட்டர். ஒண்ணும் கூப்பிடல. போறேன். வித்தியாசமா இருக்கானுங்களே. நம்ம பார்க்கும்போது தான் ஏன் உள்ள போயிடுறா? அதுக்கு நீ பாக்குற மாதிரி இருக்கணும்டா. தம்பி, வாட் பேர் என்ன? வவ்வால். வவ்வாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா? டோன்ட் நோ சார். நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். ஓ முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக். யாழினிய கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதம் வேணும்னா 10 திருக்குறள் பிழை இல்லாம சொல்லணும். 2 வாய்ப்பு தான். முடியுமா? சோ ஈஸி. எங்க சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார்? ஒய் சார்? ஐயோ மம்மி. bloody பாஸ்கர். வேர் இஸ் த கௌசி? ஓய் மச்சான். என்ன மச்சான்? தட் ஆஃப் சீட்டிங் மேன் மச்சி. என்னடா இது திருக்குறள்ல ஓட்டல் மாவாட்டல் வருதுன்னு அப்பே டவுட் பட்டு கேட்டனே மாமா. கேட்ட மாமா. தட் இஸ் ஈஸி. தமிழ் தான். டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு உள்ள அமிச்சா மாமா. ஐ மிஸ் இட் த கேர்ள். ஐ மிஸ் இட் த கேர்ள். சோபா. வணக்கம் ஐயா. அழகுண்டா நீ. போதும் சொல்லுப்பா. சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்லுதல் யாருக்கும் எளிய. அரியலூர், பெரம்பலூர், பெரம்பலூர், முசிறி, முசிறி, மார்த்தாண்டம். மாத்தாண்டம். பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தியா? சிச்சி தமிழ் வந்தாரு சார். தமிழ் வாத்தியாரா? மச்சி கெலிப்பு தானே. ஏ மச்சி கை போடுறா. என்ன மச்சி? வணக்கம் ஐயா. பேரு? பீட்ரு. முதல் வாய்ப்பா 2ஆம் வாய்ப்பா? வாய்ப்பாடெலாம் வராது சார், குரல் கரெக்டாக வரும். பார்க்குறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாயை புழக போகுது. குரல் தானே சொல்ல போற. எதுக்கே எந்திரிச்சு முதுக காட்டுற? சார்
நம்ம குரல் மட்டும் இல்லை சார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும். ஃபர்ஸ்ட் குரல் வாசல்ல யாழினியை கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா சார். சார் அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா பேசுகிறேன். பொண்ணு யாழினியை பத்தி சொல்லணும்னா சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள். உலகத்தில் ஒரு பேர் நம்ப மாட்டேன் நீ தான் யாழினிக்கு ஃபாதர்னு சொன்னான். பட் ஐ திங்க் அவருடைய மதர் அவட பியூட்டிஃபுல் நினைக்கிறேன். எங்க அவங்க அது நமக்கு தேவையில்லை. பட் யாழினிக்கு பெஸ்ட் பேர், ஒரு அழகான லைஃப் பார்ட்னர். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் இஸ் பீட்டர். ஓகேடா முக்கா? ஃப்ளோவில் வந்துருச்சு சார். சார் இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒன்று நுழைஞ்சிருக்கு. என்ன சேது தல்லே சுத்துதா? பிரெக்னண்டா இருப்ப. சோல்ஜர்ஸ் rotate your heads. Black sheep. Me. சேது me. முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிற இந்த மூளையவா, இல்ல மூக்க வச்சு முறைக்கிற இந்த மூஞ்சியவா? இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார். பக்கி, திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க. திருக்குறளா? அப்படின்னா திருக்குறளை எழுதியவர் யார்? வைரமுத்து. தாடி தாடி வாலி. நாங்க காலி. தப்பா என்ன? ஏய் இப்போ உனக்கு ஈஸியா புரியும் பாரு. ஏய் கம்பராமாயணத்தை எழுதுனது யாரா? கம்பர். பாத்தியா பேர்லயே இருக்குல்ல. அந்த மாதிரி திருக்குறள் எழுதியவர் குறளரசன். ஆமா, சிலப்பதிகாரத்தை எழுதுனது சிலம்பரசன். போடா. டேய் சொல்லி தரலன்னா தெரியலன்னு சொல்லுங்கடா. அதை விட்டு கோபப்படுறேன்னு சும்மா ஓவரா பேசுனீங்க அவ்வளவுதான். முட்டை போண்டா. சரி நீ அங்க போவாது, இங்க வா. ராஜா கிளி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தர மாறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்ப அந்த அமலாப்பால் ஒன்று உண்டா உன்னைய? ஏய் சாண்டி, என்னடி இந்த காமத்துப்பால்னா என்ன? லேடிஸ் கேக்குறாங்களே சொல்லுவா. வேற ஏதாவது பால் கேட்க மாட்டியா? இவங்களுக்கு எப்படி சொல்றது? அது ஆண் பால் பிளஸ் பெண் பால் கூட கொஞ்சம் பாதாம் பால் இஸ் ஈக்குவல் டு காமத்து பால். இது புரியுதுப்பா. அகர முதல்ல எழுத்தெல்லாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். லவ்லி. நல்லா வருது இல்ல? அகர முதல்ல எழுத்தெல்லாம். அடுத்தது அது ஜெயம் ரவி படம் தான் ஏதோ ஒன்று வரும். கரெக்ட் தான். அதேதான். கரெக்டா? அகர முதல்ல எழுத்தெல்லாம். எம் குமரன் சன்னா மகாலட்சுமி உலகு. நீ கொஞ்சம் விலகு. ஹே இரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ப்ராஜெக்ட் திருக்குறள். இதான் யாழினி வீட்டோட ப்ளூ பிரிண்ட். பச்சை கலர்ல இருக்குது. வேணும். சொல்ல விடுங்க சார். சாரி. கோகுல் எங்க நிப்பா, ஜோ எங்க நிப்பா, வைஷு எங்க நிப்பா, நான் எங்க நிப்பேன். அப்ப சாண்டி தெருவுல நிப்பேன். வெரி குட். அதான் எதிர்பார்த்தேன். இங்க கவனி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரும் சேர்ந்து பாமை எங்க வைக்க போறோம்? வாயில வைக்க போறோம். நுழைவா இல்லையா? ஐயோ திடீர்னு கரெக்டா பேசுறானே. அது நாங்களாம் அங்க நின்னு திருக்குறளை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஓகே சபாஸ் டபாஸ்டானா? நீ எடுத்து காட்டுறா. இது என்னது? துப்பாக்கி. நிக்கிதா இந்த ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இதை காமிச்சா என்ன குரல் சொல்லணும்? என்ன குரல் சொல்லணும்? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவோ. எஸ். செல்லி பாய். ஓ, இப்ப யார் குரல்ல பேச போற? என் குரல்ல தான். இது திருக்குறள் போட்டி தெரியுமா? எங்க சொல்லு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி. நல்லா தானே சொல்ற, ஏன் தடுமாறுற? புகை கூண்டு முக்க என்ன பண்றான்? யார் வாய் கேட்பினும் அப்பொருள். ஐயோ காக்கா. ராபின் ஹுட் கம் ஹியர் மேன் கம். துப்பாக்கி துப்பாய்
தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னத்த ஒன்னும் பதட்டப்படாத, நிதானமா சொல்லு. துப்பாக்கு துப்பா ஒரே துப்பாக்கி தானே? துபாய்க்கு துபாய்க்கு போறியா? ஐயோ ஃபுல்லாக போச்சு. தண்ணி ம். ரெண்டாவது வாய்ப்பும் போச்சே. காலத்தினார் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரிது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கிய இடுக்கண் களைவதாம் நட்பு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த அற்று. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் ராகினி பிரிண்டர்ஸ். ஆஹா, அதென்ன ராகினி பிரிண்டர்ஸ்? அதையும் சேர்த்து படிச்சிட்டேன் சார். சிலபஸ். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. வெறுங்கையில் ஆட்டோ ஓட்டுறான். கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலாக நான் விட்டுடுவேன் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸாக வேற இருந்தேனா. பட் God is a blind man. எப்படி ஜெயிச்ச? பேசிக்கலி ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் லவ். யார் மேலே? ராகினி மேலையா? அதான் ராகினி பிரிண்டர்ஸ்னு படிச்சியா? உனக்கு எப்படி? அதை மாட்டி வச்சதே நான் தான். யூ லவ்? Los pibes si te ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Hueva! ¡No para! Y mueve la Marta, mueva, mueva, Marta. ஹாய். ஏய், அந்த ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் யாருப்பா? என் அத்தை பொண்ணுங்க. அப்படியா மாமா? ஏன்டா வைப்ரேட்டர் மோட்லேயே போற, கொஞ்சம் நார்மலாக போடாப்பா. வணக்கம் பாஸ். உன்னை பார்த்தா பாக்ஸிங்க்கு நாமினேஷன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் ஆஃபீஸர் மாதிரி தெரியல. சரி சரி, ஃபார்மில் சைன் பண்ண. இல்லை இந்தியா. ஓகே கைஸ், இட்ஸ் டைம். லெட்ஸ் டிஸ்டர்பன்ட் த ஸ்வீட்ஸ். எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுங்கப்பா. எதுக்கு? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏன் உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? எங்கப்பா கையெழுத்து போடணும்? இங்க. ஹவ் ஸ்வீட் யூ. இங்க இங்க இங்க. கையெழுத்து போடுறான்னா ஆட்டினை போட்டு அம்பு விடுறான். அப்புறம் என்னப்பா பாக்ஸிங்ல ஜெயிச்சாச்சு. அது யார் அது? நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. அன்னதானம் போறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா? ஈட்டிங் சாப்பிட வரலடா, கட்டிங் மூக்கா. ஃபைட்டிங் வந்திருக்கேன்டா. வரா மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. டேய், அன்னைக்கு அறிவு போட்டியில் நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா அது என்கிட்ட இல்லை. ஆனா ஃபைட்டிங்ல நான் தான்டா சாம்பியன். டேய் வவால். டேய் பறவை வவாலுடா. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன்? வாடா பாக்ஸிங்ல பார்க்கலாம். நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு கூட பிராக்டிஸ் தேவையா? உனக்கு தான்டா பிராக்டிஸ் தேவை. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன? சோப் போட்டு ஒண்ணுமா? ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா முந்திரி பருப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்துக்கணும், மிதமான சூட்ல. முந்திரி பருப்பு எதுக்கு சார்? அடக்கி இருக்கு பயப்புள்ள. டயர்டுக்கு பீர் சாப்பிடும்போது சைட் டிஷ் ப்ரோட்டீன்ஸா எடுத்துக்கிட்டா பாடிக்கு நல்லது தானே. ஊசி குடிக்கு எப்படிலாம் பிராக்கெட் போடுறான் பாரு. அப்புறம் இந்த பீர்லாம் மொத்தமாக வாங்கும்போது பிராண்டை மாற்றி மாற்றி கொடுத்துருவானுங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஒரே பிராண்டா இல்லைன்னா தலைவலிக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் பாதிக்கும்பா.
இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் வாங்கும்போது நல்லா கன்னத்துல வச்சு பார்த்து வாங்கணும். கன்னத்தில் எதுக்கு வச்சு பார்க்கணும்? அட பீர் கூலிங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? இப்பெல்லாம் எந்த டாஸ்மாக்லயுமே பியர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல. அடியே ராத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லக்குட்டி, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ ஏதோ பெருசா பிளான் பண்றானே. திஸ் மூல கார்னர் எப்படி இருக்கு? சொல்லாத நைஸ் மூல. வெரி குட். அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருங்க, அதுல பீர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. சார் நாங்க கிளம்புறோம். நாளைக்கு 6 மணிக்கு ஜிம் வந்துருங்க. கோச் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 6 மணிக்கா? ஆமா. மிட் நைட்லயா? மிட் நைட்டா? அப்படின்னா நான் 5:30 மணிக்கே எந்திரிக்கணுமே. அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கணுமே. டெஃபினெட்லி நைட்டு நல்லா தூங்கணும்னா இந்த இந்திய நடிகை ஒன்று இருக்குதே, அது இல்லப்பா, இந்த ஏசி விளம்பரத்துலாம் வருமே, பிரியங்கா சோப்ரா. அந்த ஏசி வாங்கி மாட்டிருங்க. நல்ல வேளை அந்த நடிகையை கேட்காம விட்டான். அப்புறம் மெத்த, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? எங்களுக்கு எந்த கலருமே பிடிக்காது. சும்மா என்ன தானே கேட்டாங்க? ப்ளூ. ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. அதே கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருங்களா? ஏற்கனவே ப்ளூ கலர் தானே அடிச்சிருக்கு. பட் அது உங்க காசுல அடிக்கலையே. அப்புறம் நாங்க அப்புறம் வரோம். பை. நல்ல வேளை பேண்ட்டையும் சட்டையும் விட்டான். அதையும் கேட்டான்டா. அது என்ன கையில? லேப்டாப். அதையும் வச்சுட்டு போங்க. ஏன் இவளையும் கேள? நல்லா இருந்தா கேட்க மாட்டோமாப்பா? ஜூஸ் சார். என்னப்பா நீ நம்ம நெருப்பு குமார் மாதிரி கருப்பாகிற? கண்ணாடி சார். ஓ இட்ஸ் ஓகே. என்ன ஜூஸ்? ஓசி ஜூஸ். அன்னாசி ஜூஸ். இமான நாச்சியா? செம்ம காமெடி சார். நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா? டேய் ஊட்டி விட்றா. அது ஒன்று தாண்டா பாக்கி. ஆக்காட்டு. ஏண்டா டேய், நான் என்ன அபூர்வ சகோதரி ஸ்ரீவித்யாவடா விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துற? கொஞ்சம் கூட irresponsibility இல்லையாடா? பிளாடி ஃபுல். யாரா நீ? கோச்சு சார். கோச்சுக்கு எனக்கு என்ன? பாக்ஸிங் கோச்சு. கோச்சு எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது, கேட்டு கிட்ட இல்லையா? என்னப்பா? யோ தாண்டி குதிச்சு போயா. போ. ஏண்டா சுத்தி பார்க்க நான் என்ன தாஜ்மஹாலடா? யோ சும்மா நில்லியா. கையை தூக்குறா. இன்னும் நல்லா. நீ என்ன பல் டாக்டரா? மூச்சு நல்லா மூச்சு. பொசிஷன். இவர் பெரிய அர்ஜுனர், வில்லு விடுறாரு. சொல்ற மாதிரி நில்லியா. பாக்ஸ். பாக்ஸ். ஹை, நீ இந்த டான்ஸ் ஆடினா நானும் கவுண்டர் பண்ணி டான்ஸ் ஆடுவோம், பாக்குறியா? அடிக்காதீங்க பாஸ். பாஸ் அடிக்க உள்ள போ. கோச்சு குத்துறா கோச்சு. அடிக்க வேணாம்னு சொல்றேன். எருமை மாடு அடிக்க வேணாம்னு சொல்றேன். நல்லா திட்டியா. அமௌண்ட் ஏதாவது வாங்கி தரேன். டேய் நெருப்புக்குமார் ஒரு பாக்ஸ் சரி அடிக்கிறானுங்க. யாரா அவனுங்க? இவனே பாக்ஸர். அடிக்காரா? டேய் எருமை மாடு சவுண்ட். யோ ஃபைட் பண்ணியா? எங்க அப்பா பிடிக்கான்னு சொல்றேன் உன்ன. காசு பணம் கொட்டு மணி மணி. 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 காசு மணி மணி. காசு இந்த குடிச்சிட்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றவனுங்கள கொட்டு மணி. என்னங்க நான் குளிக்கிறது எவனோ இட்டி பாக்குறாங்க. வெட்ரி அவன் ஒரு ரசனை கட்டவன். யாழினி டார்ஜிலிங். யாழினி யாழு. ஏன் உன் குரல் இவ்வளோ கேவலமா இருக்கு? சரியில்லடா. அடிங் அவதார் குட்டி, சும்மா இருக்க மாட்டேன். அட்டன் பண்ணலையா? யாழினி எங்க இருக்க? நான் வீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் கூட உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என் வீட்லையா? என் வீட்லையா? இன்னும் ட்ரைனிங் கிளம்பலையா? ஐயோ
நான் அடிக்கிட்டா? 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம். ஏன் நீ அடிக்கிறேன்றியா? நீ இன்னும் கிளம்பலையா? ட்ரைனிங் யாழ்னி. ஐயோ, என்ன வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கே. அதெல்லாம் எந்த வித்தியாசமான ஸ்மெல் இல்ல. ஸ்மெல் இல்ல, சரக்கு ஸ்மெல். சரக்கா? நான் வீட்ல எப்படி யாழ்னி சரக்கலாம்? How it is pass? மாடிடா எவா. மாட்டிக்கிட்டேன் யாழ்னி, மாட்டிக்கிட்டேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் யாழ்னி. இத்தனை நாளா மூடி வச்சிருந்தது அது எங்க அப்பாதி யாழ்னி. டெய்லி ஒரு கட்டிங் அடிக்காம அவரால் ஆஃபீஸ்க்கு போக முடியாது. நம்புறா, டாடியவே டேமேஜ் பண்ணிடலாம். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அப்படித்தான். டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பாரு. நான் ஸ்போர்ட்ஸ்ல கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு ஓடி வருவேன் டாடின்னு. அந்த கப்பை வாங்கி அதுலயும் சரக்கு ஊற்றி அடிச்சுட்டு கப்புன்னு படுத்துக்குவாரு யாழ்னி. அதெல்லாம் மீறியும் நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆயிருக்க. நடிச்சோசப்பட்டு பீட்டர், நீ பாக்ஸர். பாக்ஸர் பாத்தியா, நீயே சமாளிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படிதான் யாழ்னி, இனிமே இந்த குடும்பத்தை, எங்க அப்பாவை, என்ன எல்லாரையும் நீ தான் சமாளிக்கணும். லவ் பண்ற பசங்களெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். கிளம்புவோமா? பாய். ஐயோ, அங்க போனா எருமாட்டங்களை விட்டு அடிக்க விடுவானே. கிளம்பு. என்கிட்ட ஏன் நெளிஞ்சிட்டு இருக்க? கோச் உனக்காக வெயிட்டிங். யாழ்னி, பாக்ஸிங் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு. ஸோ எனர்ஜி ஏற்றுற மாதிரி. எனர்ஜிக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிடு. வேற ஒன்று இருக்கு. என்னது இது? போடா. ஹே, அப்புறம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் பெரிய பாக்ஸர் ஆடுவோம், லிப்ஸில் தான் இருக்கு தெரியுமா? சரி, கண்ணு மூடு. கடிச்சிடாத. என்னது இது? சில்லறையா தர்ற? நீ மட்டும் ட்ரைனிங் ஒழுங்கா முடி. நான் மேட்ச் போறதுக்கு முன்னாடி தருவேன். ப்ராமிஸ். ஐயோ, கையில கொடுத்ததே சும்மா ஜிம்முன்னு இருக்கே. இன்னைக்கு இந்த கையால் அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ? சொல்லுங்க யாழ்னி. சாண்டி, பீட்டர் பயங்கர எமோஷனல்ல போயிட்டு இருக்கான். ஒரே அடியில 10 பேரை பறக்க விட போறான். அந்த அளவுக்கு நான் எனர்ஜி கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. ஓகே யாழ்னி, தேங்க்ஸ். ட்ரைனிங்ல சும்மா பிச்சி உதறான்ப்பா. தோசை கழுத்தலையும் யாரை பத்தி பேசிட்டு போறான்? கிழின்னு கிழிக்கிறான்பா. யாருங்க? அந்த பீட்டர் தான். சின்ன வயசுல இப்படி மச்சான் பேப்பர் வேலையை காட்டுதுடா. பார்த்தல சம மச்சு. அவனே காசு கொடுத்து சொல்ல சொல்றானா? கன்ஃபார்ம்யா, இந்த வருஷம் பீட்டர் தான் சாம்பியன். அவர் பேர் என்ன? பீட்டர். பீட்டர் த கில்லர். அவங்க அப்பா பேரு தாமஸ். தாமஸா? அப்போ பேப்பர்ல போட்டிருந்த பீட்டர் இவன் தானா? ஏய், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அவங்க அப்பா பிஎஸ்என்எல்ல வேலை செய்யணும்ல. அதையும் விசாரிச்சிட்டோம். 1 வீக் முன்னாடி தான் ராயபுரம் பிஎஸ்என்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. எங்க இருந்து? பூனால இருந்து. அப்ப நம்ம சோறு போட்டு வளர்க்குற பீட்டர் இப்படி கேப்டன் படத்துல வர பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி தொங்க விட்டானுங்களே. ஏ கணக்கு பிள்ளை, இறக்கி விட்றி. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்க. இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க நீ என்ன விட கேவலமா இருக்க. இப்படியோ நீ கேவலமா இருக்கங்கிறத ஒத்துக்கிற. இதெல்லாம் நல்லா பேசு. இப்ப 2 பீட்டர் இருக்காங்க. இதுல பாரு, இவ்ளோ செலவு நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற? இறக்கி விடுங்கடா. டேய், வேற பிளான் சொல்றேன்டா. இப்போ என்ன சொல்ல போற? நீங்க இறக்கி விடுங்க, சொல்லிடுறேன். நீ முதல்ல பிளானை சொல்லு, இறக்கி விடுறோம். ஒருவேளை அவன் தான் பீட்டர் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்போம்?
அவங்க கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அதை இப்ப பண்ணுவோம். கேஷ் ரிவார்டு 2 கோடின்னு அவனுக்கு தான் தெரியாதுல்ல. ஓ யா கரெக்ட்ல. ஆமா. என்ன வேணும் உங்களுக்கு? வரப்போற பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல பீட்டர் தான் ஜெயிக்க போறாரு. இது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எனக்கும் தெரியும். சார் நீங்களும் சந்திரகிரி ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்களா? யோ என்னையா உளர்ற? போன 15 டோர்னமெண்ட்லயும் பீட்டர் தான் வின்னர். இந்த டோர்னமெண்ட்லயும் நாக் அவுட்ல வின் பண்ண போறான். நான் கூட சித்தர் நியூஸ் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரோன்னு பயந்துட்டேன். என்ன நியூஸ் பேப்பர் விளம்பரம்? ஸ்பான்சர்ஷிப் டீல் பேச வந்திருக்கீங்களா? ஆமா சார். எப்படியாச்சும் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு லஞ்சமா கொடுத்துறோம். கெட் அவுட் ஐ சே. என்ன சார் கெட் அவுட்? பீட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் நாங்கள் கூட இருந்தால் தான் சார் ஜெயிக்க முடியும். நீங்க கூட இருக்கணுமா? ஹாய் பீட்டர். மாசம் 10 லட்சம். மாஞ்சி குத்த வேணாம். ட்ரெயினிங்கே தேவையில்ல. ஈஸியா ஜெயிக்கலாம். சென்னைக்கு மிக அருகில். டீல் பேசலாமா? இந்த கார்ல வரான். இந்த தார்டின்னு டார்ச்சர் தான்டா ஜாஸ்தியா இருக்கு. நாட்டுல இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. டேய் ஐடி டீம் நீங்களாடா? நல்லா இருந்தீங்களேப்பா. என்ன அப்பார்ட்மெண்ட் வேலைக்காரி மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? சேட்டு எச்சு போயிட்டாரா? என்ன மெத்த ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற? வாயை கழிச்சிருவோம் பாத்துக்க. வீட்டில் ஏசி கூலிங் 18 டிகிரி கம்மியாக வரமாட்டேங்குது. அப்புறம் ஒழுங்கா ட்ரைனிங் வரல, பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுப்பா. பாக்ஸிங்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது பிரதர். ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. கரெக்ட் பண்ணுங்க. போய் டாக்ஸி கட் பண்ணுங்க. அப்படியே 2 இட்லி சட்னி சீக்கிரம் போ. ஓகே இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் உள்ள போய் என் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரி தான் தெரியும். பட் இட்ஸ் அ மெடிடேஷன். என் ஆள் வந்தால் மட்டும் சிக்னல் கொடுங்க. ஓகே இந்த மேன்மை மிகுந்த மோகனகிருஷ்ணன் இண்டோர் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக நடத்த இருக்கும் குத்துச்சண்டை போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நெருப்பு ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு தானே? ஆமாப்பா உண்மையாவே வச்சுக்கிறானுங்க. என்ன விளையாடுறானுங்களா? பாக்ஸிங்லாம் நமக்கு செட் ஆகாது. வா போலாம். இந்த விஷயம் யாருக்கு தெரியாம மட்டும் பா. தப்பிச்சிடுறா கூப்பிடுறாங்கடா. நான் என்ன பேசுறேன்னா அப்படியே ஃப்ளோல நீங்க பேசிக்க. என்னது இது? பிரிச்சு பாரு. பெரிய கிஃப்டா இருக்கும் போலயே. விவரண்டோய். சூப் குடிக்கிற பவுல் இப்போ ரொம்ப முக்கியமா? ஓ டிராஃபிக் போலீஸ்லாம் பொல்யூஷனுக்காக இப்படி வச்சுக்குவாங்களே அதானே? அது இல்லடா, அது கீழே வைக்கிறதுடா. சை மறக்காம போட்டு. அவளுக்கு அவ பிரச்சனை. யாழினி யாழோ சொல்லு. நான் எது கேட்டாலும் செய்வியா? செய்வனே. அப்படின்னா மேட்ச் முடிகிற வரைக்கும் வெளியில வெயிட் பண்றியா? வெளியே வா. எதுக்கு? இல்ல நான் உன்னை அடிக்கிறத பார்த்து பயந்து நீ என்ன வெறுத்துட்டீன்னா? யாரு? நானு பயந்து? இல்ல நீ பயப்படுவ. உனக்கு எப்படி புரிய வைக்க? டேய் சொல்றா. அதெல்லாம் பயப்பட மாட்டாங்கடா, உள்ள வரட்டும்டா. கரெக்ட். ஏன்டா கருவாயா? ஆமா உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி சமாளிக்குதுன்னு தெரியலையே. நான் உண்மையை சொல்லிடுறேன் யாழினி. ஏன்டா? அந்த உண்மை இல்லடா. நீ உள்ள வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்காக உன்னை தான் பார்க்கும். அப்புறம் நான் ரொமான்டிக் மூடுக்கு மாறிடுவேன். மாமா இப்போ ஆக்ஷன் மூடுக்கு மாறணுமா வேணாமா? உனக்காக நான் விசில் எல்லாம் அடிக்க கத்துக்கிட்டேன். வாவ் விசில் அடிக்கலாம் கத்துக்கிட்டாங்களாடா? அப்ப நீ வெளிய இருந்து விசில் அடி, நான் உள்ள இருந்து கேட்டுக்கிறேன். நோ மாட்டேன். ப்ளீஸ் டா செல்ல குட்டி. நோ. நான் ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்போ வெளியே வெயிட் பண்றியா? என்ன துரத்தி விடுறல்ல? போ. இனி நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா கிஸ். I hate you. But Yarni, I love you.
தூக்கிடுறா. டேய் முதல்ல இங்க எப்படியே தப்பிக்கணும்டா. ஐயோ டேய் நெருப்பு ஓடிரு. பீட்டர் கூப்பிடுறாங்கடா. டேய் உனக்கு அறிவு இருக்காடா? டேய் உங்களுக்கு அறிவு இருக்காடா? இப்படி குறுக்கு வந்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு போறது? ஏய் ஏப்பா கோச்சிக்கிற? ஏதாவது குறை இஷ்டமா? ஆமாண்டா. சாருக்கு மைண்ட் சரியில்லை. சாருக்கு மைண்ட் சரியில்லை. டோர்னமெண்ட் விளையாட மாட்டாராம். டோர்னமெண்ட் விளையாட மாட்டார். கிளம்புறாராம். அவ்வளவுதான்டா நாயே. அவ்வளவுதான்டா நாயே. என்ன விளையாடுறியா? ஆட விளையாட மாட்டேன் தான் சொல்றீங்க. உனக்கு புரியாதா? விளையாடாதயா? வெரி குட். அவரே சொல்லிட்டாரு நான் இந்த டோர்னமெண்ட் விளையாடல, அடுத்த டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். ஹேவ் ஃபன் गाइस. பை பை. இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி பணம் வாங்கிருக்க. சோ வாட்? டேய் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எதுக்கு? உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே நான் கூட ஏதோ கம்ப்ளைண்ட் ஒன் பயந்தே கம்ப்ளைண்ட் போயிட்டேன். கொடுக்க தான்டா போறோம். டாவா என்னடா சீரியஸா பேசுறானுங்க? மச்சான் போலீஸ் இலிஸ்னு ஏதோ பேசுறாங்க. போலீஸ் அடி வாங்குற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. நான் வரேன்டா. அடிங் கூட சேர்ந்து தின்னில. ஏதாவது ஐடியா குடுறா. ஐடியா திங்க் பண்ற அப்படி ஏதாவது ஐடியா கொடுப்பா அப்படி. ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. தண்டால் வாங்கியா திருப்பி கொடுத்துறோம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். இல்ல உன் மாமனாட்ட போட்டு கொடுத்துருவோம் பாத்துக்க. இப்போ என்னடா பண்றது? சூப்பர்ல. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நாங்க பெருமைப்படுறோம். 2001 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவரு தன்னுடைய கடமை கட்டுப்பாடு மூலமா இன்னைய வரைக்கும் கரை படியாத கையோடும் கரை படிந்த வாயோடும் இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஃபரி டைகர் டைசன். நமக்கெல்லாம் பயப்படுறான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இங்க என்ன பேசணும் ஷோ நடக்குது? கண்ணாடியா கலட்டு. ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இது பாக்ஸிங். நான் மற்ற ரெஃபரி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சல்லட வாயா. ஹேண்ட்ஸ் அப். ஆக்காட் திருப்ப மாட்டு. கொடுத்தப்போ என்னமோ சூப் பவுல்னு சொன்னேன். பாய்ஸ் கம் ஆன். சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? குளத்து வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. ஓகே. ஏய் சி வா. காமெடி. நவ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லேயே சொல்கிறேன். மொத்தம் 10 ரவுண்டு. டே நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்லை, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட போயிடுவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திர்றா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்போ கை பண்ணுற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிற்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடாமல் சரியாக மூக்கில் வாங்கணும். ஓகே. அதே மாதிரி இவன் ஒன்றை குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்போதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே. நீ போய் ஜாக்கெட்டை காட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்டை? வாயில குத்து இந்த ஜாக்கெட் தாண்டா. போ. க்ளவுஸ் போட்டு அடிக்காம விடுறேன்டி. கேரியான் நீ என்ன பண்ற? நிக்கிற பாய் பாஸ் கரெக்டாக பண்ணு. டக்கு டக்கு அண்ட் டூ தட். ஓகே. முதல் பஸ். ரெடி பாஸ். கமாண்டா ரொம்ப படுத்துறான்டா. ஒரே பஸ்ல நாக் அவுட் பண்றான். படக்கம் எங்கடா ஆளக்கானா? டேய் நான் வயசு பிள்ளையாடா, என்னையவே சுத்தி எடுத்துடுறா. இவன் அறா. ஐயோ தெருவில் தெரிஞ்சோம். ஸ்டேஜில் ஏற்றி தாங்கல. என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்போ போடுவான்? சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. அப்பர் 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 பஞ்ச். வாடா வாடா. எய்ம் எய்ம். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்.
ஹாய் பீட்டர். தெரியும்ல? ஹாய். பாக்ஸர். பாக்ஸர்? என்ன பார்த்தா பாக்ஸர் மாதிரி தெரியல அதானே? அவளுங்க சொல்லவே இல்லையடி. வேணும்னா குத்தி பாருங்க. கம் ஆன் வாங்க. எப்படி கோத்து வருது பாரு. கோ கோ பஞ்சு பஞ்சு வாங்கடி வாங்க. ஹோடு கம் ஆன். என்னத்த திம்போல். மீ யா ஐயோ. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? லவ் லவ். மைக் டைசன், முகமது அலி, ஜெட்லி, புருசுலி, எம்ஜிஆர், சரத்குமார், ஜெயம் ரவி, பாக்ஸிங்கில் கலக்கின அத்தனை பேரும் என்னை காப்பாற்றணுமாப்பா. இவன் கூட ஒரு ரவுண்டு விளையாண்டு வீட்டில் போய் 10 ரவுண்டு அடிக்க வேண்டியதா. ஓப்பன் தி ரோப். கொரில்லாவுக்கு கோர மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். Ladies and gentlemen, I am 18-time champion. எங்கடா வாங்கின இந்த பெல்ட்டை? Heavyweight champion belt. எரும மடலாம் ஜெயிச்சா நாங்களா கொடுப்போம், நீயா கொண்டு வரக்கூடாது. மத்தவங்க கையில எது வாங்க மாட்டேன். மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? ஏன்டா வரவன் பூரா இப்படி இருக்கீங்க? Oh God, I missed the belt, referee. போடாடா. ரெஃப்ரி, மை பிரதர்ஸ் முன்னாடி இன்சல்ட் பண்ற பாஞ்சான நாச் ஆயிடுவ நீ. இவங்க எல்லாம் பிரதர்ஸ் அப்புறம் பூத்தட்டு மண்டைகளா இருக்காங்க. பூத்தட்டு மண்டைகளா இருக்காங்க. அப்படியே வீர விநாயகம் பிரதர்ஸ். ஏய் பிளட் ரெஃப்ரி, உன்னை விட ரொம்ப கால் லகற அவன் மேல. ஏன் ஃபுல்லா அவன்தான். கம் ஆன். டேய், உன்னோட ஏம் அவன்தானா? எஸ் ரெஃப்ரி. என்னோட ஏம் அவன்தான்டா. கைய குறா. யோ உயிரை வாங்கிட்டான்டா வவால போன ரவுண்டுல. அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சிரா. வாங்க ரெண்டு பேரும் போய் அடிப்போம். ரெஃப்ரி, நீதான்டா போய் அடிக்கணும். கொலைக்கேஸ்ல என்ன நிறுத்தலான்னு பாக்குறியா? டேய், இந்த போன ரவுண்டு மாதிரி ஓடி அடிக்கிறது, ஒளிஞ்சு அடிக்கிறது, மறைஞ்சு அடிக்கிறது, உட்காந்து அடிக்கிறது இந்த மான்கராத்த வேலையெல்லாம் செல்லாது. ஆளை பார்த்தேல கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி இருக்கான். உன்னைய ஒரே பஞ்சில் அடிச்சு சாவடிக்க போறேன். முடிஞ்ச பொழைச்சுக்க ஜெயிச்சுக்க. Now the start, first round. அடடா அடடா. ஏய், யாழ் நீ பின்னாடி வராதடா. யாழ் முன்னாடி நீ போகாதடா. ஏய், யாழ் நீ பத்தி பேசாதடா. நீ பேசாதடா. இரு. டேய், ஆமா அது யாரா யாழ் நீ? ரெஃப்ரி, ஏன் நீ நான் லவ் பண்ற ரெஃப்ரி? அவளை மேரேஜ் பண்றதுக்கு தான் இந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நான் கலந்துனேன். அப்படி துப்பு. என்னடா அது? ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய். டேய், லூஸ் ஆட நீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். அவ ஐயோ, டேய் வாடா. ஐயோ, போட்டு ஒலப்புறாங்களே. ஒரு பஞ்ச் வேணும், ஒரு பஞ்ச். இவன் டேய், லொகேஷன் மாத்த போடுறானே அவன். வாடா டேய். லெஃப்ட் ஹூக், ஒரு அக்கு பஞ்ச், அப்பர் பஞ்ச். பெல் அடிக்க போறாங்க. வாடா டேய், இவன் வேற அப்ப போய் இழுத்துறான். இங்க பாருங்கடா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. டாஸ் போட்டு ஏவே வின்னுன்னு சொல்லிட்டு போயிருவேன். டாஸா? அப்ப எனக்கு தலை. உனக்கு தலைனா எனக்கு தளபதிடா. டேய், ரெண்டு பேரும் யார் வேணாலும் வச்சுக்கோங்கடா. வந்ததுக்கு ஒரே ஒரு பஞ்ச். மானங்கட்டவனே, ஒரு பஞ்ச் பண்ற அவனை ப்ளீஸ்டா. டேய், நீ சரியான ஆம்பளை வவ்வாலா இருந்தா இன்னொரு பஞ்ச் பண்ணி பாடுறா. ஆகா, நீ ஒரு அப்ப அவாளுக்கு பிறந்திருந்தனா ஒரு பஞ்ச் பண்றான். ஏன் அப்பனே என்ன திட்டுறீங்க? டாடி, என்னப்பா கோச்சிட்டு போயிட்டேன்? போடா போய் நில்றா. ஐ அம் பஞ்சிங் மேன். ரெண்டு பேரும் வாடா. ஐ விசிட் தி வவ்வாலுக்கு ரெக்க முளைச்சிடுத்து, பறந்து போயிடுத்து. கரடி கரை ஒதுங்கிருச்சு. பிரதர்ஸ், இந்த மண்டே ரிலீஸ் பண்ணுங்கடா. கமே இல்லாம தூக்கி காட்டுறானே. ஓகே. ஹாய். பாக்ஸர் வரும்போது குறுக்க வர நல்ல மூட்ல இருக்கனால அடிக்கல. அப்படி போயிரு. போ ஓடு தப்பிச்சுக்க. கூட்டு போங்க அவரை. Second bout
மான்கரத்தை பீட்டர் களமிறங்க இருப்பதால் சிறுவர்கள் மற்றும் பாக்ஸிங் ரசிகர்கள் ஆதரவு பெருகியுள்ளது. எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கோம். ஆக்சன் அப்படியே பாத்தியாடா டேய் ஆள பார்த்தேல டேய் அவனை மூக்கு மல்ல நச்சுன்னு குத்தி நாக் அவுட் பண்ணு. ஓகே 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 ரெடி 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 பாஸ். என்னடா பஞ்ச் பண்றா வாடா கமான். பங்கெல்லாம் பண்ணுவேன். Come on, come on. Come on, come on. எந்திரி, get up, get up. ஐயோ அது இல்ல. ஏத்தி விடு. கரெக்டான பாக்ஸர் மாதிரி இருயா. கரெக்ட் பொசிஷன். நோ. நீ அடிப்பானீங்க. பொசிஷன். பாக்ஸ். ஐயோ சொல்லவே மறந்துட்டனே. நில்லுடா. கமான். ஆபரேஷன் சக்சஸ். ஸ்டாப். என் உடம்புல ரத்தம் இருக்குன்றத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரிசல்ட் ரெஃபரே டைகர் டைசனே அடிச்சிட்டால அவன் டிஸ்குவாலிஃபைடு. கவர்ச்சி நடனம் ஆடுற வழியே இல்லாம மான்கரத்தை பீட்டர் ஃபைனல் குவாலிஃபைடு. ஃபைனல் சேவா? அது பத்தி பாக்ஸிங் ஈஸியா இருக்கிறது இந்த பக்கம்டா.